Salams everyone, welcome to Foodie Vogue. எப்பவும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி தோசை அப்படின்னு சாப்பிட்டு போர் அடிச்சு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா டிஷ்ஷாக இருக்கக்கூடிய நெய்யப்பம் சூப்பர் டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெய்யப்பம் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு கடாயில் 200 கிராம்ஸ் வெல்லம் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு ½ கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கரைய விட்டுறலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வெல்லம் எல்லாம் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணி ஒரு சைடில் கூலாக விட்டுறலாம். நெக்ஸ்ட் நல்லா பழுத்த 2 வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இதை இப்போ ஸ்லைஸ் பண்ணி மிக்சர் ஜாரில் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு ½ கப் தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ½ டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணி ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஸ்மூத் பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த வெல்லத்தை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஒரு பெரிய மிக்சர் பவுலில் எடுத்து இது கூட 1½ கப் ரைஸ் ஃப்ளார் அதாவது அரிசி மாவை சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க வெள்ளைப்பாகு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குழிப்பணியாரம் பேன் எடுத்து ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். நிறைய கீ ஆட் பண்ணாதான் நெய்யப்பம் ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி பேட்டர் ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். ஒரு சைடு நல்லா குக் ஆகிட்ட அப்புறம் திருப்பி விட்டுறலாம். ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரௌனாக குக் ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஸோ இந்த டேஸ்டியான நெய்யப்பம் ஈஸியாக வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். நீங்களும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்க்கு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் இந்த மாதிரி எந்த ஃபுட்டி வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க கண்டிப்பாக Foodie Vogueல அப்டேட்டடாக இருங்க.
Thanks for watching.